காலையில எந்திரிச்சது ஒரு கட்டன் சாயா குடிச்சா தான், பாடியில இருக்கிற நாடி எல்லாம் வேலை செய்யுது. எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு பல்ல வெளக்கிட்டு, டீய குடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு போயாச்சு. நல்லா ரத்தம்லாம் கொதிக்கிற அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் சாங்க போட்டுவிட்டு, ஒரு 20 நிமிஷம் வொர்க் அவுட் பண்ணேன். 100 புஷ் அப் பண்ணிருவேன்னு ஈஸியா சவால் விட்டுட்டோம். ஆனா பண்ணும்போது தான் ஒரு கஷ்டம் என்னன்னு தெரியுது. மொத 30 புஷ் அப் ஈஸியா முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் போடுற ஒவ்வொரு புஷ் அப் ஒவ்வொரு தடவ முள் எடுத்து நறுக்கு நறுக்குன்னு குத்துற மாரி அவ்வளோ வலியா இருக்கு. அதிலயும் அந்த 40லிருந்து 50 தொடுறதுக்குள்ள நான் படுற வேதனை இருக்கே! ஆனால் முக்கியத்தக்கி சவாலா முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழ வந்து பாத்திரத்த கழுவி வச்சுட்டு, காலையில உணவுக்காக ரசம், 2 முட்டை வேக வச்சு குளிக்க போயிட்டேன். இதுல துணி துவைக்கிற வேலை நடுவுல இருந்துச்சு. அதையும் துவைச்சு காய போட்டு, குளிச்சுட்டு வந்தோனே நைட் வச்ச சிக்கனோட ரசம் 2 முட்டைய வச்சு சாப்பிட்டு 8:30க்கு ஆஃபீஸ்ல இருக்கணும். நான் 8:35க்கு தான் ரூம்ல இருந்தே கிளம்புறேன். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 5:30 போல ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்தோனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ட போட்டு, இரவு உணவுக்காக சேமியாவும் 2 முட்டைய சமைச்சு சாப்பிட்டு, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்ட போட்டு 7 மணில Zomato கிளம்பி போயாச்சு. Zomatoல இன்னைக்கு ரொம்ப சூப்பர்ன்னு சொல்ல முடியாது. சுமாரா தான் போச்சு. இப்போலாம் நைட் அடிக்கிற குளிருக்கு ஒரு 9 மணிக்கு டீய போடலின்னா நம்மளால வண்டி ஓட்டவே முடியறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ரூமுக்கு வந்தோனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, கொஞ்ச நேரம் எடிட் பண்ணிட்டு, சீக்கிரமாவே படுத்து தூங்கிட்டேன் நண்பர்களே.